மகத்தில் சுக்கிரன், சுக்கிரனுடைய நட்சத்திரமான பூரத்தில் கேது, இதெல்லாம் அபூர்வமாக வரக்கூடிய அமைப்புங்க. லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல குரு, ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய், இதெல்லாம் வெற்றியான விஷயம். இதில் குரு செவ்வாவை பார்க்குறார் 5ஆம் பார்வையாக. அது குரு மங்கள யோகம். பொதுவாக சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு சூரியன் புதன் சேர்க்கை பெற்றாலே ஒரு யோகம். அதுக்கு காரணம் புதன் உங்களுக்கு தன லாபாதிபதி 2 மற்றும் 11. அதே போலவே சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் குரு செவ்வாய் சேர்க்கை பெற்றால் அது குருமங்கள யோகம் என்பது பொதுவான யோகம். ஆனால் அந்த அமைப்பு உங்களுடைய சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய ராஜயோகம். காரணம், ராசிக்கு 5ஆம் வீட்டுக்கு அதிபதி குரு, 9ஆம் வீட்டுக்கு அதிபதி மேஷத்துக்கு அதிபதி செவ்வாய், கேந்திர கோணங்களுக்கு அதிபதி செவ்வாய், அவரோடு குரு சேர்க்கை பெறுவது. ஏனென்றால் குரு அவர் ஆண்டுக்கோள், செவ்வாய் மாதக்கோள். அப்படி சேர்க்கை பெறுவது அந்த நேரத்தில் சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறக்கிறவங்க மிகப்பெரிய வெற்றியாளர். அந்த குரு தசை